ரணிலின் பாரிய மோசடி அம்பலம். விவசாயிகளின் உரமானிய பணத்தில் பெரும் மோசடி, வெளியான அதிரடி கைது. ஜனாதிபதி அனுரவின் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வாக்குறுதி, விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. அனுர அரசின் அதிமுக்கிய அமைச்சரின் அருகிலேயே இருக்கும் ஆபத்து. ஈரானின் எரிபொருள் விநியோகம், இலங்கை நிறுவனம் மீது அமெரிக்கா அதிரடி தடை. வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவச விசா வசதி, விஜித ஹேரத் அறிவிப்பு. ஏப்ரலில் இலங்கை வரும் இந்திய பிரதமர், வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023ஆம் ஆண்டு தனது மனைவியுடன் ஐக்கிய ராச்சியத்திற்கு தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு பொது நிதியான ரூபாய் 16 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட விஜயத்திற்காக பொது நிதியை பயன்படுத்துவது குற்றம் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடாத்த வெளியுறவு அமைச்சகத்தை வலியுறுத்தியுள்ளார். விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவியுடன் 10 பேர் கொண்ட குழு சென்றதாக அவர் கூறினார். இந்த பயணம் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று விவரிக்கப்பட்டதாகவும், பின்னர் நிதியை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அனுப்பிய கடிதத்தில் அதிகாரப்பூர்வ விஜயம் என்று விவரிக்கப்பட்டதாகவும் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பேராயர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற மக்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவேற்கும் முன்னர் நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கர்தினால் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நாட்டை ஆட்சி செய்தவர்கள் வாக்குறுதிகளை அளித்தனர். ஆனால் அவர்கள் அளித்த ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அந்த அமைப்பை மாற்றுவதற்காகவே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த அமைப்பு மாறவில்லை என்றால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டியிருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்னும் கோருகின்றோம். எனவே 6வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து நியாயமான மற்றும் நியாயமான சமிக்ஞை கிடைத்தால் நாங்கள் அதை பற்றி மகிழ்ச்சியடைவோம். இல்லையெனில் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேலும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு அருகிலேயே இருக்கும் ஆபத்து ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறித்த எச்சரிக்கையானது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் காலத்தில் இலங்கைக்கான கென்ய தூதரகத்தில் பணியாற்றிய மற்றும் தற்பொழுது அமைச்சர் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக இருக்கும் சுனில் த சில்வா தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த சாமர சம்பத், கடந்த அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் அலிசப்ரியை போலவே அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் தனது கடமையை சிறப்பாக செய்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக தற்பொழுது கடமையாற்றும் சுனில் த சில்வா என்பவர் இலங்கைக்கான கென்ய தூதரகத்தில் பணியாற்றிய போது பெண் அதிகாரி ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் இலங்கைக்கு வருகை தந்து அது தொடர்பில் முறைப்பாடொன்றை முன்வைத்திருந்ததாகவும், ஆனால் அந்த விடயத்தை அப்போதைய அரசாங்கம் மூடி மறைத்திருந்ததாகவும் சாமர சம்பத் சுட்டிக்காட்டினர். இவ்வாறானதொரு பின்னணியில் விஜித ஹேரத் போன்ற அமைச்சரிடம் நாட்டின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும், அமைச்சர்களின் மதிப்பை இல்லாமல் செய்யும் வகையிலான ஒருவர் இணைந்துள்ளதாக அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.
விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுராதபுர அலுவலக பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2024-25 பெரும்போக காலப்பகுதிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணத்தில் 2.6 மில்லியன் ரூபாவை சந்தேக நபர் மோசடி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடாத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய முறை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டார். இது தொடர்பில் பேசிய அமைச்சர், சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஓய்வூதிய முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்த 2 துறைகளிலும் உள்ளவர்களுக்கு இதை வலுவான முறையில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. மேலும் நமது சுற்றுலாத்துறையில் சாரதிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் மறைமுகமாக சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் பலர் வயதாகும் போது தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். அந்த வகையில் குறித்த ஓய்வூதியம் அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிய எரிபொருளை சீனாவிற்கு கொண்டு செல்ல உதவிய ஷனோன் 2 கப்பலின் தொழில்நுட்ப மேலாளராக பணியாற்றிய இலங்கை நிறுவனமான மெரைன் சொல்யூஷன் மீது அமெரிக்க திரைசேரி தடைகளை விதித்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இது ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் மெக்சன் பக்ஜனோட்டின் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தை உலகிற்கு மறைக்க உதவியது. கொழும்பில் அமைந்துள்ள மெரைன் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஈரானிய எரிபொருளை கொண்டு சென்ற ஷனோன் 2 கப்பலின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரான மார்ஷல் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட செலஸ்டே மெரைடம் மீது அமெரிக்க திரைசேரி தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை நிர்வாக உத்தரவுகள் 13,846 மற்றும் திரைசேரி நிர்வாக உத்தரவுகள் 13,902 கீழ் ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் மொசைன் பக்யன்டின் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தை தடுக்க இந்த தடைகள் விதிக்கப்பட்டதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றியவர், தற்போதைக்கு 39 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி வழங்கப்படுகின்றது. இன்று பிற்பகல் நாட்டின் பல பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என கூறப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரமளவில் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். குறித்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார்.